ரிஷபராசி அன்பர்கள் கடந்த ஒரு 6 மாதத்துல சில வளர்ச்சிகளை பெற்றுட்டே வந்துட்டு இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு நிறைய தடைகள்ல இருந்து நிவர்த்திகள் கண்டிப்பாக கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அடுத்தடுத்து உங்களுடைய ராசியை கடந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை கடந்து கொண்டு இருக்கின்ற இந்த மாதத்திலையும் உங்களுடைய 2ஆம் இடத்தை கடந்து உங்களுடைய உபஜய ஸ்தானத்திற்கு போக போறார். அதனால உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே மிக பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலங்களாக இருக்கும். ரிஷபராசி என்பர்கள் பொதுவாகவே ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ராசியில இருக்கக்கூடிய அந்த கார்த்திகை, ரோஹிணி, மிருகஷீரிடம் இந்த 3 நட்சத்திர அன்பர்களுக்குமே அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். தன்னுடைய உறவுகள் தன்னை மதிக்க மாட்டாங்களா? தன்னுடைய கணவர் நமக்குன்னு ஏதாவது செய்ய மாட்டாங்களா? தன்னுடைய மனைவி தன்னுடைய பாசத்தை நமக்கு மட்டும் பகிர்ந்தளிக்க மாட்டாங்களா? அப்படின்ற மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். ஆனா அந்த எதிர்பார்ப்பை வெளியில காமிச்சிக்க மாட்டீங்க. என்ன வாழ்க்கை வாழ்றீங்களோ அதே ரொம்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு திறமையும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். எப்படி ஒரு பச்சோந்தி ஆகப்பட்டது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மூவ் பண்ணும்போது அதனுடைய நிறத்திற்கு ஏற்ப அந்த இடத்தினுடைய நிறத்திற்கு ஏற்ப அந்த தன்னுடைய உடம்பை மாற்றிக்கொள்ளுமோ அதே மாதிரிதான் இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு நபர்கள். இப்படிப்பட்ட இந்த நபர்களுக்கு அதிகப்படியான ஒரு சேதாரம் இவர்களினுடைய குடும்பத்துலதான் இருக்கும். ஏன் அந்த மாதிரியான ஒரு இல்லற வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் இவர்களுக்கு எப்போதுமே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் தன்னுடைய திறமைகளை எப்போதுமே வெளிக்காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவர்களா காட்டணும்னு நினைக்கிறது கிடையாது. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் இவர்கள் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இவர்களுடைய ராசி அதிபதி அந்த சுக்கிரனாக இருக்கிறதுனால அந்த ஒரு இடத்துல ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துலயும் சரி, ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, இந்த ரிஷபராசி என்பவர்கள் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அதனால எப்போதுமே இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு திருஷ்டி தோஷங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் கூடி போறாங்க, ஃபேமிலியோட சேர்ந்து போறாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையே அவர்கள் இந்த வாழ்க்கையில சந்திச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். அதனால ஊரு கண்ணும் உலக கண்ணும் எப்போதுமே இவர்கள் மீதுதான் அதிகமாக இருக்கும். அதற்கு ஏற்றவாறும் இவர்கள் தன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஊரு கண்ணு படுது அப்படின்றதுக்காக நான் என்னுடைய ஃபேமிலியை கூட்டு போகாம இருக்க முடியுமா அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. அவங்க எப்போதும் செய்யக்கூடியதை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த அளவுக்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. இதனாலேயே மிகப்பெரிய அளவுக்கு அந்த உறவுகள்ல ஏமாற்றம்ன்றது இருக்கும். கடந்த காலத்துலலாம் இந்த ரிஷபராசி என்பர்கள் போன ஒரு வருடத்திற்கு முன்னாடி நிறைய உறவுகள் பிரிவு முறைன்றது கண்டிப்பாக இருந்திருக்கும். உறவுகள்னா பாத்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறி இருப்பாங்க. அடுத்து உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், அடுத்து உங்களுடைய உடன் பிறந்தோர்கள், இந்த மாதிரியான ஒரு உறவு முறைகளை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய உறவு முறைகளாக இருந்திருக்கும். திடீர்னு ஒரு சொத்து பிரிக்கணும் அப்படின்னு வரும்போது அப்பதான் அந்த உறவு முறைகள் வந்து அவர்கள் என்னென்னலாம் பேசுறாங்கன்றது நீங்க இப்போ கண்கூடா பார்த்திருப்பீங்க. இந்த அளவுக்கு இவர்கள்கிட்ட வன்மமும் வஞ்சகமும் இருக்கா அப்படின்ற நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த ரிஷபராசி என்பவர்கள் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கடந்த காலத்துல எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. இப்போ இந்த ஆவணி மாதத்துல இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உறவு முறைகள்ல ஒரு இருந்த சில பிரிவு முறைகள் உங்களுக்கு ஒரு சாதாரண சூழ்நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு. பிரிந்த உறவுகள்லாம் மீண்டும் சேர்வதற்கு உண்டான ஒரு அமைப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மீண்டும் சேரும் போது சில சூழ்நிலை கருதி, அதாவது குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகளுக்காக தான் நம்ம சேர்றோம் அப்படின்ற மாதிரியாக, இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை கருதி அந்த ஒரு காரணத்தை அமைப்பாக வைத்து நம்ம சேரலாம் அப்படின்ற மாதிரியாக அந்த கண்டிஷன்ஸ்ன்றது கண்டிப்பா இருக்கும். அந்த உறவுகள் ஒரு கட்டாய முறையில சேரும் போது, ஏன்னா உங்களுக்கு கடந்த காலத்துல ஏற்பட்ட ஏமாற்றங்கள் இனிமே நம்ம இந்த உறவு கூட சேரவே கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுத்துட்டு தான் நீங்க பிரிஞ்சிருப்பீங்க. ஆனா இப்போ ஒரு கட்டாய சூழ்நிலையில நீங்க சேர வேண்டிய ஒரு அமைப்பு இப்போ உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி வந்திருக்கு. அதனால சேரும் போது சில ஒரு விதமான ஒரு கண்டிஷன்ஸை நீங்க போட்டுட்டு தான் சேர்வீங்க. இது இப்படியே இருக்குமா மேடம், நாங்க ஒன்று போல சேர்றதுக்கு வாய்ப்புகள்
அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 மாதங்களுக்கு சின்ன கசப்புகள் இருக்கும். கண்டிப்பாக அந்த ஒரு கடந்த காலத்துல ஏற்பட்ட வலின்றத உங்களால மறுக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பொழுதும் நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பழைய ஞாபகங்கள் வரும். நம்ம இந்த இடத்துல இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டோமே, நம்மளை புரிஞ்சுக்காம நம்ம உறவுகள் நம்மளை இப்படி படுத்திட்டாங்களே அப்படின்ற மாதிரியான அந்த பழைய நினைவுகள் வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது கண்டிப்பா இருந்திருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரெக்கவர் ஆகுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். குழந்தைகள்னால அந்த குடும்பம் கண்டிப்பாக ஒண்ணும் சேருங்க. இந்த ரிஷபராசி அன்பர்கள் நீங்க உங்களுடைய உயிரை வச்சிருக்கிறதே அந்த ஒரு குழந்தைகள் மீதுதான். அதனால அந்த குழந்தைகள் உங்களுடைய உறவுகளை சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான எல்லா அமைப்பாகவும் செயல்படுவாங்க. ஏன்னா இந்த குழந்தை ஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் கூட. அந்த லாபஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன, என்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும், என்னுடைய குழந்தை நல்ல ஒரு வாழ்க்கையை, என்ன மாதிரியான ஒரு ஏமாற்றமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க கூடாது, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்களாவது அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. நான் முதல்லயே இந்த பதிவுல சொன்ன மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நடக்கல. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எளிமையான ஒரு விஷயம், உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், அவங்களுக்குன்னு அம்மா அப்பா இருக்கணும். ஏன்னா நீங்க அம்மா அப்பா இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஒரு சூழ்நிலைக்காகவே நீங்க அந்த ஒரு பிரிந்த உறவுகள் மீது மீண்டும் சேரக்கூடிய ஒரு அமைப்புன்றது இந்த காலகட்டம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு. வேலை வாய்ப்புல நிறைய சிக்கல்கள் இருந்தது, இல்லைன்னே சொல்ல மாட்டேன். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு எல்லா இடத்துலயும் போகும்போதெல்லாம் ஒரு 80% இன்டர்வியூ சக்சஸ் ஆயிருக்கும், 20% கிடைக்குமா கிடைக்காதா இப்படின்றது எந்த ஒரு முடிவுமே தெரியாம இருக்கும். கிடைக்கல அப்படின்னா கூட நம்ம அடுத்த ஒரு வேலைக்கு தயார் பண்ணலாம், அதுவும் தெரியாது. இந்த மாதிரியாக எந்த விதமான ஒரு ரிசல்ட்டுமே இல்லாம இந்த வேலை வாய்ப்புல மிகப்பெரிய அளவு ஒரு துன்பங்களை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே இந்த ஆவணி மாதத்துல இருந்து முழுமையாக ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு தருணம் தான். இந்த இடத்துல இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்னும் 1 வருட காலத்திற்கு அந்த வேலை வாய்ப்புல சில ஒரு இடமாற்றங்கள் கொஞ்சம் மனவேதனையாக இருக்கும். சில இடத்துல உங்களுடைய ஒர்க்லோடு உங்களை மிகப்பெரிய ஒரு உடல் அழுப்புக்கு ஆளாக்கும், அதாவது உடல் பலவீனங்களை ஏற்படுத்தும். சில பேருக்கு ஃபாரினுக்கு போகிறதுனால உறவுகளை பிரிந்து நீங்க வெளிநாடு செல்லும் போது அந்த வேலை வாய்ப்புகள் சில கசப்புகளை கொடுக்கும். இந்த மாதிரியாக அந்த வேலை வாய்ப்புல மாத்திரம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மன நெருக்கடிகளை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. ஆனா இந்த ஆவணி மாதத்துல இருந்து இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்கள் பெருமளவு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு பண வரவுகள் வரும் அப்படின்னு நீங்க அதை எதிர்பார்த்து அதற்குண்டான வழிகளை தேடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்க போது. நிறைய ரிஷபராசி என்பவர்கள் இந்த ஆவணி மாதத்துல ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மாறக்கூடிய ஒரு தருணம். இந்த கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம மாறினா என்ன அப்படின்ற மாதிரியாக அந்த முடிவுகளை எல்லாம், முக்கியமான ஒரு திருப்பு முனை முடிவுகள் எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அந்த மாதிரி எடுக்கணும் நீங்க அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணும்போது உங்களுடைய ஜாதகத்தை பாக்குறது நல்லது. ஏன்னா இந்த ஆவணி மாதம் மட்டும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மன மாற்றங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏண்டா அங்க போனோம் அப்படின்ற மாதிரியாக உங்க ஜாதக ரீதியாக சில பலாபலன்கள் இருக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளை கொடுத்துரும். அதனால ஜாதகத்தை ஒரு வாட்டி நீங்க ஆய்வு செய்யறது நல்லது. இந்த எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். நான் மேல சொன்ன சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படின்னாதான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகள் வரும்போது அது சம்பந்தப்பட்ட அது ரீதியான சில விஷயங்களை உங்களுக்கு நான் பதிவா போடுவதற்கு ஒரு எளிமையாக ஒரு விஷயமாக இருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.